பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் முன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் நெடுங்குளம் பகுதியில் சந்தித்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு தேவர் ஜெயந்தி விழா. தேவர் ஜெயந்தி விழால பசும்பொன் கிராமத்துக்கு தேவர் நினைவிடத்துக்கு அரசியல் தலைவர்கள் போய் மலர் மரியாதை செலுத்துறது வழக்கம். அந்த வகையில இது எப்படின்னா மதுரை வழியா தான் போகணும். மதுரையில இருந்து திருப்புவனம், சிலைமான், கீழடி, திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, பரமக்குடி அந்த வழியா தான் அந்த பசுமன் கிராமத்துக்கு போனோம். இப்படி போகும்போது மதுரையில இருந்து கிளம்பும் போது மதுரையில இருந்து இந்த சிலைமான் அந்த ஏரியாவுக்கு நடுவுல நெடுங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கோட பேரல் சிலைமான் ரோடு, மதுரை டு திருப்புவனம் ரோடு. அந்த ரோட்ல போகும்போது தான் மதுரையில இருந்து கிளம்பும் போதே ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒன்னா இணைந்து ஒரே காரில் பயணித்ததாக நமக்கு முதல் தகவல் ஒன்று வருகிறது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இதுல அந்த மூன்று பேரும், அதாவது ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவர் டிடிவி தினகரன், இந்த மூன்று பேருமே அந்த நெடுங்குளம் அந்த பேரல் ரோட்ல சந்திச்சு பேசிட்டு நீங்க போங்க, போற வழியில நம்மளும் ஜாயின் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணி ஒன்னா போய் பசும்பொன் கிராமத்துல அந்த தேவர் நினைவிடத்துல ஒன்னா சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செய்யலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தகவல் தான். அந்த தகவல் படிதான் அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த அரசியல் திருப்பம் வரிசையா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல போனாங்க. அதற்கான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது, அடுத்து அதற்கான வீடியோக்கள் வெளியிடப்பட்டது. அடுத்து பார்க்கும்போது அப்படியே போற வழியிலேயே இவங்க ஓபிஎஸோட கார்ல ஜீப்ல அந்த டெம்போ வேன்ல ரெண்டு பேரும் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனோட வண்டியில மூணு பேருமே சேர்ந்து பயணித்து அந்த பசும்பொன் கிராமத்திற்கு பசும்பொன் அந்த முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்துல மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்கு அந்த மூன்று பேருமே இணைந்து போனதா தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது அதாவது மதுரையில இருந்து தான் எப்பயுமே இந்த வருடம் தேவர் குரு பூஜை இந்த நிகழ்வப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் கடந்த காலங்கள், அதாவது இப்ப வர இப்ப எல்லாம் நிறைய போக்குவரத்து இதெல்லாம் இதாயிருச்சு. அதற்கு முன்னாடி அங்க பக்கத்துல எல்லாம் தங்க முடியாது பெரிய அரசியல் தலைவர்கள். அப்படின்றப்ப மதுரையில இருந்துட்டு அடுத்த நாள் காலையில போய் அவங்க அரசு சார்புல மரியாதை, அந்தந்த கட்சி சார்புல மரியாதை, இதுக்காக மதுரையில தங்கிட்டு தான் போவாங்க. மதுரை வழியா தான் எல்லா அனைத்து வாகனங்களும் போறதுக்கான வழி அதுதான். இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. அதனால மதுரையில இருந்துதான் எல்லா முதலமைச்சர்கள் கூட மதுரையில தங்கிட்டு இந்த வட்டம் துணை ஜனாதிபதி கூட மதுரையில தங்கிட்டு தான் போனாரு. இவங்களும் அதே மாதிரி இவங்க அங்க பக்கத்துல இருக்கிறதுனால கார் மூலமாவே மதுரையை கடந்து போகும்போது இங்க சந்திப்பு நிகழ்ந்து இது அவங்க ரெண்டு பேரும் ஒரே காரில் பயணிச்சிருக்காங்க. அடுத்து டிடிவி தினகரன் அவங்களோட இணைந்து சென்று இந்த பசுமன் கிராமத்துக்கு, பசுமன் அந்த தேவர் நினைவிடத்திற்கு சென்று அந்த மலர் மாலை அணிவித்து மரியாதை செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் அந்த தகவலை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். இப்ப அதுபடிதான் நடந்திருக்கு. நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.